Hello everyone, welcome to my channel Easy to Learn. In this session, I am going to explain about how a microwave filter can be designed by using this insertion loss methodology. பொதுவாக ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்டர் எப்படி இருக்கணும்னா மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன் இஸ் ஜீரோ இன்சர்ஷன் லாஸ் இன் த பாஸ் பேண்ட், இன்ஃபைனைட் அட்டென்யூஷன் இன் த ஸ்டாப் பேண்ட் அண்ட் லீனியர் ஃபேஸ் ரெஸ்பாண்ட் த்ரூ அவுட் த பாஸ் பேண்ட். இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலாக ஃபில்டரை டிசைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு இதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டென்யூஷன் ரேட்லேயும் இல்லை ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இந்த பர்ஃபெக்ட் ஃபில்டர் நாம் டிசைன் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி இஸ் திஸ் இன்சர்ஷன் லாஸ் மெத்தடாலஜி. இப்போது ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இம்பிடன்ஸ் பேராமீட்டர் மெத்தடாலஜின்னு ஃபில்டர் டிசைன் பற்றி சொல்லி தந்திருப்பேன். அந்த மெத்தடாலஜியில் 3 ஃபில்டர் இருக்கும். காம்போசைட் ஃபில்டர், கான்ஸ்டன்ட் கே ஃபில்டர் அண்ட் எம் டிரைவ் ஃபில்டர். இந்த 3 ஃபில்டரையும் யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோவேவ் ஃபில்டர் டிசைன் பண்ணலாம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஆனால் அந்த ஃபில்டரை இன்னும் அட்வான்ஸ் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடாலஜியில் பண்ண முடியாது. ஸோ that advanced improvement as well as high frequency application, this insertion loss methodology is preferred. இந்த insertion loss methodologyல ரெண்டு விதமான ஃபில்டர் டிசைன் பண்ணுறாங்க. ஒன் இஸ் பட்டர்வர்த் ஃபில்டர் ஆர் பைனாமியல் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர், another one is செபிஷேவ் ஃபில்டர் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்மளோட டிசைன் க்ரைட்டீரியன் என்ன அப்படின்னா ஒரு மினிமம் இன்சர்ஷன் லாஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் பட்டர்வர்த் ஃபில்டர் டிசைன் மாடல். அதே இது என்னோட டிசைன் க்ரைட்டீரியன் வந்து ஷார்ப் கட் ஆஃப் அப்படின்னா I can go with this Chebyshev filter model. Now I will show you how the design process began this insertion loss method. In the insertion loss method first block என்ன represent பண்ணுதுன்னா filter specification. இந்த filter specification என்ன பண்ணுவோம்னா இப்போ எனக்கு என்ன filter design பண்ணணும், for example low pass band reject high pass filter. So அந்த model I will give as a specification as well as attenuation rate எவ்வளோ இருக்கணும், ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் என்னங்கிற இன்புட்டை நான் ஃபில்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பிளாக்கு கொடுத்துருவேன். நான் திஸ் லோ பாஸ் ப்ரோட்டோடைப் டிசைன் மாடல்னும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முன்மாதிரி டிசைன் இருக்கும். ஓகே, இந்த முன்மாதிரி டிசைனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் we can design higher order filters. Now the third block is nothing but the scaling and conversion block. ஓகே, ஸோ திஸ் ஸ்கேலிங் அண்ட் கன்வர்ஷன் பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ஆர்டர் ஃபில்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த லோ பாஸ் ப்ரோட்டோடைப் டிசைனை ஹை பாஸ் ஃபில்டருக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கு இந்த ஸ்கேலிங் பிளாக் பண்ணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன் இஸ் இம்பிடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், another one is frequency scaling. Then after conversion that is given to implementation block. In the implementation block ரெண்டு process, one is richer transformation, another one is Kuroda identities. இந்த ரெண்டு processing யூஸ் பண்ணி microwave filter implement பண்ணுவாங்க. Okay, now I will show you this low pass prototype model. In the model see this first diagram, it's a low pass prototype model beginning with a shunt element. ஓகே, நார்மலாக உங்களுக்கு தெரியும் லோ பாஸ் ஃபில்டர்னா ஃபர்ஸ்ட் இண்டக்டர் தேன் அ கெப்பாசிட்டர், பட் இது பிகினிங் வித் எ ஷண்ட் எலிமெண்ட் as well as we can begin with a series element also there. Now it's shown in the second diagram. And apart from these three elements, the source resistance which is R naught equal to G naught equal to 1 and a load resistance which is Gn plus 1 also there. This G naught and Gn represent generator for source as well as the load resistance, and this capital N represent the order of the filter. என்ன ஆர்டர் அப்படின்னு செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா, ஃபோர்த் ஆர்டரா, லைக் தட். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஒரு சர்க்யூட் கொடுப்பாங்க, அந்த சர்க்யூட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ரியாக்டிவ் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்க, அதுதான் ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் டயக்ராம் டோட்டலி 3 ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்சைட். ஸோ இந்த ரியாக்டிவ் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் இஸ் 3. therefore n equal to 3. So in the order of the filter கண்டுபிடிக்கிறதுக்கு don't consider the source resistance and load resistance. ஏன்னா source resistance and load resistance எப்படி செட் பண்ணிருப்பாங்கன்னா which is equal to 1. It's a constant value. Okay, now I will show you the impedance transformation which is taken place in the scaling block. ஸோ இம்பிடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஜென்ரேட்டர் வாட் ஐ டோல்ட் யூ அது என்ன பண்ணும் ஸ்கேலிங் பிளாக். இப்போ லோ பாஸ் ப்ரோட்டோடைப் மாடலில் எனக்கு ஹை பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்ணணும்னா அந்த ஹை பாஸ் ஃபில்டரில் என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ் ஃபில்டரில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இண்டக்டர் தென் கெப்பாசிட்டர். ஆனால் எனக்கு ஹை பாஸ் ஃபில்டரில் என்ன வரும், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் தென் இண்டக்டர். ஸோ அந்த நியூ கெப்பாசிட்டர் நியூ இண்டக்டர் வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ that conversion is handled by this impedance transformation. That is
to convert standard generator and load resistance G0 and Gn plus 1 to actual resistance Rs and RL, and these are the formula. That is the new inductance L dash or L prime, which is equal to R0 and L. Similarly for C dash or C prime equal to C divided by R0. So this C and L are the old value which is present in the circuit, and I am going to find the new value of the capacitor and inductor by using this formula. Similarly, the formulas are available for Rs dash and RL dash. Now I will show you the second process, which is called as frequency scaling. Frequency scaling la enna பண்ணுவாங்கன்னா normalized frequency move actual frequency ஒமேகாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. Now this diagram showing, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லோ பாஸ் ப்ரோட்டோடைப் மாடலில் எப்படி ஹை பாஸ் ஃபில்டர் காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை லோ பாஸ் ஃபில்டர் காம்பனண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ் ப்ரோட்டோடைப் எப்போவுமே எனக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு இண்டக்டர் ஒரு கெப்பாசிட்டர். அந்த இண்டக்டர்லேருந்து low pass filter design பண்ணா அதோட new inductor L dash or L prime equal to, this is the formula to calculate R0 into L divided by omega C. And similarly for capacitor also we can design, and similarly that low pass prototype can be converted into high pass filter model by using this formula C dash or C prime, which is equal to 1 divided by R0 omega C in the L. Similarly we can design for band pass filter as well as band elimination filter. Now I will show you the final block which is present in the design is filter implementation. In the filter implementation main எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, one is இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இருக்குல்ல, தட் இஸ் ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷனுக்கு இந்த லம்ப்ட் எலிமெண்ட்டோட வேல்யூஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ அந்த ஹையர் வேல்யூவில் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இண்டக்டர் கெப்பாசிட்டர் கிடைக்காது. ஸோ we need to convert some other way to remove this lumped element. So for that there are two processes. One is Richter transformation, another one is Korodon's identities. So in the Richter transformation diagram தான் இந்த 4 டயக்ராமும். இந்த Richter transformationல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, for example lumped element is an inductor, we can transform into a short circuit stub கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த ஸ்டப் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸ்டப்புங்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு லென்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர் அ வேவ் கைட். Okay, so that is connected at one end only, அதுதான் stub. Okay, right? So here in the Richter transformation the lumped element is an inductor that is converted into short circuit stub, and if it is a capacitor that is converted into open circuit stub. இப்போ for example இங்கே இந்த lumped elementல capacitor C ன்னு எடுத்துட்டோன்னா, அது இது open circuit stubல capacitor வந்து 1/C ன்னு convert ஆகும். So that to process this Richter transformation is utilized. Now coming to this Korodon's identities எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, physically separate the stub connection or physically separate these transmission line stubs. And another process is simply it will convert like series stub into shunt stub and shunt stub into series stub. Okay, so these are the three purpose Korodon identities utilize: shunt stub to series stub and series stub to shunt stub.